வணக்கம். இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி. The English Academy welcomes you wholeheartedly to Let's Read series, and we are discussing at present Ranga's Marriage Part 2, written by Masi Venkatesha Iyengar. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவரோட வில்லேஜை பத்தி சொல்றாரு. இப்போ ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது கதாநாயகனை பத்தி அறிமுகப்படுத்த போறாரு. What I'm going to tell you is something that happened 10 years ago. 10 வருஷம் முன்னாடி நடந்ததை பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். We did not have many people who knew English then. அதான் அப்பெல்லாம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. Our village accountant was the first one who had enough courage to send his son to Bangalore to study. எங்கள் ஊர்லேயே அந்த கணக்குள்ள இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து தான் பையனை பெங்களூர் படிக்கிறதுக்கோசரம் அமுச்சுட்ட ஆள். இட் இஸ் டிஃப்ரெண்ட் நவ். ஆனால் இப்பெல்லாம் வந்து பயங்கர வித்தியாசம் இருக்கு. தெர் ஆர் மெனி ஹூ நோ இங்கிலீஷ். நிறைய பேருக்கு இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. டியூரிங் த ஹாலிடேஸ் யூ கம் அக்ராஸ் தேம் ஆன் எவ்ரி ஸ்ட்ரீட் டாக்கிங் இன் இங்கிலீஷ். இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விடுமுறை நாட்களில் நிறைய பேர் பார்க்கலாம், மக்கள் தெருவில் எங்கேயும் இங்கிலீஷில் பேச பார்க்கலாம். Those days we did not speak in English. Nor did we bring English words while talking in Kannada. அந்த காலத்தில் நாங்கள் வந்து இங்கே கன்னடத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டோம். அதில் அடியிலடி இங்கிலீஷ்லாம் ஊற்ற மாட்டோம். What has happened is disgraceful, believe me. ஆனால் நடந்தது வந்து அந்த அளவுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது the other day I was in Rama Rav's house when they bought a bundle of firewood. ஒரு நாளைக்கு வந்து நான் ராமராவ் வீட்டில் இருந்தேன். அப்போது அங்கே வந்து இந்த விறகு கட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ தான் நம்ம கேஸ் வச்சுருக்கோம். அப்போ வந்து விறகு சும்மா கொண்டு வருவாங்க, அதை வந்து வேலைக்கு வாங்கிட்டு அடுப்பில் எரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஸோ ராமராவ் சன் கேம் அவுட் டு பே ஃபார் இட். அந்த விறகு கட்டு கொண்டு வந்த பொம்பளைட்டுக்கு காசு கொடுக்குது. ஸோ ராமராவ் பையன் வெளியே வந்தான். ஹி ஆஸ்க்ட் உமன், ஹவ் மச் ஷுட் ஐ கிவ் யூ, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அந்த லேடி வந்து 4 pice she said. பைஸ்னாக்கா பைசா, 4 பைசாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கு. The boy told her that he did not have any change. அந்த பையன் சொல்லியிருக்கான், என்கிட்ட சேஞ்ச் எதுவும் இல்லைன்னு இருக்கான். ஆக்சுவலாக சில்லறை இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கணும், அந்த பொண்ணு புரிஞ்சிருக்கலாம். பட் சேஞ்சுங்கிறது ஆங்கில வார்த்தை, அது சில்லறை தான் குறிக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. அண்ட் ஆஸ்க்ட் டு கம் த நெக்ஸ்ட் மார்னிங். சில்லறை இல்லை, சேஞ்ச் இல்லை, நீ காலையில் வாபிட்டான். The poor woman did not understand the English word change and went away muttering to herself. அந்த பொம்பளைக்கு சேஞ்சுன்னு அர்த்தம் தெரியல, புலம்பிட்டே போயிடுச்சு. சேஞ்சுன்னு புலம்பிட்டு போயிடுச்சு. I too did not know. Later when I went to Ranga's house and asked him, I understood what it meant. அப்புறம் ரங்கா வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டோம்னா எனக்கே தெரிஞ்சு சேஞ்சுனாக்கா சில்ட்ரன்ட்டு. This priceless commodity, the English language, அதாவது இந்த இங்கிலீஷ் மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருள் தான் நினைக்கிறேன். வாஸ் நாட் ஸோ வைட் ஸ்ப்ரெட் இன் அவர் வில்லேஜ் a decade ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பரவி இருக்கல. தட் வாஸ் வை ரங்காஸ் ஹோம் கமிங் வாஸ் அ கிரேட் ஈவெண்ட். அதனால தான் ரங்கா வந்து பெங்களூர்லேருந்து திரும்பி வந்து என்னமோ வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. People rushed to his doorstep announcing, the accountant's son has come. The boy had gone to Bangalore for his studies here, it seems. Come, Ranga is here. Let's go and have a look. ஸோ அவன் பெங்களூர்லேருந்து படிச்சு முடிச்சு திருப்பி வந்தபோது, அக்கௌண்டன்ட் பையன் திரும்பி வந்துட்டானாமே, பெங்களூர் போய் படிக்க போய் வந்துட்டானாமே, வா அவனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க. Attracted by the crowd, I too went and stood in the courtyard and asked, why have all these people come? There is no performing monkey here. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நானும் அங்கே போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி இந்த பட்டவாசல் இருக்குல்ல, அங்கே நின்றுட்டு, ஏன் இவ்வளோ மக்கள்லாம் வந்திருக்காங்க, இங்கே என்ன குரங்கு வித்த காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். A boy, a fellow without any brains, said loud enough for everyone to hear, what are you doing here then?
நான் இந்த மாதிரி இங்கே என்ன குரங்கு வித்தியா காமிக்கிறாங்கன்னு கேட்டவுடனே அங்கே இன்னும் ஒரு பையன் என்னை பார்த்து கேட்டான், நீ எதுக்கு வந்திருக்கீங்க? A youngster, immature, and without any manners. Thinking that all these things were now of the past, I kept quiet. சின்ன பையன், அந்த அளவுக்கு அறிவு முதிர்ச்சி கிடையாது, ஒரு நாகரிகம் கிடையாது. என்ன இப்போ இவ்வளோ பெரியவனை பார்த்து கேட்குறான், நீ எதுக்கு வந்திருக்கேன்ட்டு. சரி விடுங்க, இதெல்லாம் பழசு மறந்தல. Seeing so many people there, Ranga came out with a smile on his face. Had we all gone inside, the place would have turned into what people call the black hole of Calcutta. இவ்வளோ மக்களை பார்த்தோன்னு ரங்கா சிரிச்சுட்டே வெளியே வந்தான். ஆனால் நாங்கள் எல்லாரும் உள்ளே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த கல்கட்டா பிளாக் ஹோல்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா, எல்லாம் மூச்சோட வழி இல்லாமல் செத்து போனாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் செத்து போயிருப்போம். பிளாக் ஹோல் ஆஃப் கல்கட்டா மாதிரி. Thank God it did not. Everyone was surprised to see that Ranga was the same as he had been 6 months ago. 6 மாசம் முன்னாடி இந்த ரங்கா மாதிரி தான் இப்பயும் இருக்கான். When he had first left our village, an old lady who was near him ran her hand over his chest, looked into his eyes and said, "The Janavera is still there. He hasn't lost his caste." She went away. Soon after that, Ranga laughed. அப்போ ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து பார்த்தேன். ரங்கனை பார்த்துட்டு அவன் நெஞ்செல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பூணூல், இந்த பிராமண இதெல்லாம் வந்து ஒரு கயிறு சாக்ரட் த்ரெட் கட்டியிருப்பாங்கல்ல, பூணூல்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அப்பாடா பூணூல் இருக்குடா, இவன் ஜாதி எதுவும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை பார்த்து ரங்கா சிரிச்சான். Once they realized that Ranga still had the same hands, legs, eyes and nose, the crowd melted away like a lump of sugar in a child's mouth. அதே ரங்கம் தான், அதே கை தான், அதே கண்ணு தான், அதே காலு தான், அதே மூக்கு தான் இப்படின்னு தெரிஞ்சவொடனே மக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சாங்க. குழந்தையோட வாயில் சர்க்கரையை போட்டு அது எப்படி ஊறி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுமே, அந்த மாதிரி எல்லாம் காணப்போனோம். I continued to stand there. After everyone had gone, I asked, "How are you, Rangappa? Is everything well with you?" எல்லாரும் போனப்போ நான் கேட்டேன், ரங்கப்பா என்னப்பா எப்படி இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? It was only then that Ranga noticed me. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னையும் ரங்கா பார்த்தா. He came near me and did a namaskara respectfully, saying, "I am all right with your blessings." அவன் பக்கத்தில் வந்துட்டு வணக்கம் சொன்னா, சொல்லிட்டு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் நல்லா இருக்கேன். I must draw your attention to this aspect of Ranga's character. இந்த இடத்துல தான் வந்து நான் உங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பார்த்தீங்களா ரங்காவோட கேரக்டரை இன்னைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கான் பாருங்க. He knew when it would be to his advantage to talk to someone and rightly assess people's worth. அவன் பாட்டு தாராளமாக சாதாரண நின்றுட்டு பேசிட்டு போகலாம், யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு. As for his namaskara to me, he did not do it like any present day boy with his head up towards the sun, standing stiff like a pole without joints, jerking his body as if it was either a wand or a walking stick. அதாவது இந்த காலத்து பையன் மாதிரி பார்த்துருக்கீங்களா, இந்த காலத்து பசங்க அப்படியே பெரிய நட்ட கொக்கு மாதிரி நின்றுட்டு பானுங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே சூரியனை தான் பார்க்குமா, அந்த அளவுக்கு கீழெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் அப்படியே ஜேக் பண்ணியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பான். கையில் ஒரு மந்திரக்கோள் மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ரங்கா அப்படி இல்லை. நாட் இட் மியர்லி ஃபோல்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ், அவன் கையை சும்மாலாம் வந்து இது வணக்கம் சொல்ல, நல்லா குனிஞ்சி he bent low to touch my feet, என் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி சொன்னான். உடனே நான் சொன்னேன், may you get married soon, கல்யாண பவக, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆகட்டுப்பா. இதுதான் அந்த காலத்துல எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. I said, blessing him. After exchanging a few pleasantries, I left. அப்புறம் 1-2 வார்த்தை பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். That afternoon, when I was resting, Ranga came to my house with a couple of oranges in his hand. A generous, considerate fellow, it would be a fine thing to have him marry, settle down, and be of service to society, I thought. ஒரு நாள் மத்தியானம் நாங்கள் போனபோது, நான் ரெஸ்ட் எடுத்துன போது ரங்கா வந்தான் என் வீட்டுக்கு. 2 ஆரஞ்சோட வந்தான். ரொம்ப அற்புதமான பையன், அடுத்தவங்களை பற்றி ஒரு நல்ல சிந்தனை உள்ள பையன், கன்சிடரேட் ஃபெலோ. இட் வுட் பி அ ஃபைன் திங் டு ஹேவ் ஹிம் மேரி. ஸோ இதுதான் அவனுக்கு சரியான வயசு, கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்.
For a while we talked about this and that. கொஞ்ச நாள் இது அதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம். Then I came to the point. ரங்கப்பா, when do you plan to get married? ரங்கப்பா, என்னப்பா கல்யாணம் பண்ண போற? I'm not going to get married now, he said. இல்ல இப்பெல்லாம் நான் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. Why not? ஏன்பா? I need to find the right girl. எனக்குன்னு பிடிச்ச சரியான பொண்ணு பார்க்கணும். I know an officer who got married only 6 months ago. He is about 30 and his wife is 25. I'm told. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட ஒரு ஆஃபீஸர் இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கு 30 வயசு, அவன் ஒய்ஃபுக்கு வந்து 25 வயசு. They will be able to talk lovingly to each other. 30 வயசு 25 வயசுல நல்லா அழகா அன்போட பேசிக்கிறாங்க. Let's say I'm married a very young girl. இப்போ எனக்கு என்ன வயசு ஆகுது, ஒரு சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. She may take my words spoken in love as words spoken in anger. நான் பேசுறது வந்து கத்துறனா இல்ல சந்தோஷமா சொல்றேனாங்கிறது அவளுக்கு என்ன புரிய போகுது? Recently a troupe in Bangalore staged a play Saguntala. பெங்களூர் இப்போ ரீசெண்டாக ஒரு நாடகம் பார்த்தேன் அங்கிள், சகுந்தலா அப்படின்னு ஒரு நாடகம். There is no question of Dushyanta falling in love with Saguntala if she were young, like the present day brides. Is there? அந்த நாடகத்தில் துஷ்யந்தன் வந்து சகுந்தலா வந்து அவளோட காதல் வலையில் விழுந்தான். What would have happened to Kalidasa plays? If one gets married, it should be a girl who is mature. Otherwise, one should remain bachelor. பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, கொஞ்சமாவது கொஞ்சம் வயசான, ஏன்னா அந்த காலத்தில் வந்து 6 வயசு 7 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ரங்கப்பாவத்துலேயும் ஒரு 18 மீன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவன் பேச்சுலராக இருந்தால் நல்லது. தட்ஸ் வை ஐம் நாட் மேரிங் நவ். அதனால் இப்போல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணுற இஷ்டம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இஸ் தேர் எனி அதர் ரீசன்? வேற ஏதாவது காரணம் இருக்கா? A man should marry a girl he admires. ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். What we have now are arranged marriage. ஆனால் நீங்கள் வந்து இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. How can one admire a girl with a milk stains on one side of her face and wetness on the other, or so young that she doesn't even know how to bite her fingers? கை சுப்ப கூட தெரியாத ஒரு பால் வடிகிற முகத்தை போய் நான் எப்படியா பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? உங்களை எப்படி அட்மையர் பண்ண முடியும்? One a neem fruit, the other bitter gourd. அத ஒரு கையில் வந்து என்ன சொல்ல, வேப்பங்குத்து அல்லது என்ன சொல்லுவாங்க, எஸ் வேப்பங்கொட்டை, இல்லைன்னாக்கா வந்து பாவக்காய். இப்படி தான் இருக்குங்கிறியா நீ? எக்ஸாக்ட்லி, ரங்கா செட் லாஃபிங். I was distressed that the boy who I thought would make a good husband. எனக்கு கொஞ்சம் கவலையாக போச்சு. அவன் நல்ல ஆளாக இருப்பான் போல, நல்ல ஹஸ்பண்டாக இருப்பான்னு நினச்சினே, இப்படி இருக்காது போல இருக்கே. I decided to remain a bachelor. என்ன இவன் பாட்டும் பேச்சுலர் இருக்குன்னு விரும்புகிறான். After chatting for a little longer, Ranga left. I made up my mind right then that I would get him married. ரங்கா கிளம்பினதான் எனக்கு மனசில் முடிவு இருந்துச்சு, இவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.